வீட்ல எல்லா திங்ஸும் அங்கங்க கிடந்துச்சுன்னா, மைண்டும் ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஆயிடும். எந்த வேலையுமே ஓடாது. வழக்கமா செய்ற வேலைய விட எல்லா வேலையும் ஸ்லோவா தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா, வேலை ஆகலேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு அப்படிதான் இருந்தது எனக்கு. பேபி திங்ஸ்லாம் எங்க அரேஞ்ச் பண்றதுன்னே புரியல. அதனால இன்னைக்கு புதுசா ஒரு பீரோ வாங்கி அதில அரேஞ்ச் பண்ணிடலான்னு ஹஸ்பண்ட் தான் வந்து இன்னைக்கே பீரோ இறக்குறேன்னு சொல்லிட்டு பீரோ இறக்கிட்டாங்க. இந்த பீரோ இறக்கி அதில் எல்லா திங்ஸும் ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணணும். பட் க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 1 வீக் ஆகிடும்னு நினைக்கிறேன். பேக் இந்த பீரோவோட ரேட்டு 6000 ஆச்சு. 30 கேஜிஸ் இருந்தது. 5.5 ஃபீட் ஹைட் இருந்தது. சின்ன பீரோ தான், காம்பேக்டாக இருக்கும். நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கியாச்சு. அப்படியே மதியானம் லஞ்சு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2 மட்டன் பிரியாணி, அவங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. பாப்பாவும் நானும் ஹாஃப் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவள் கொஞ்சமாக தான் சாப்பிட்டா. பிரியாணியை சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்க தான் செஞ்சோம். எதையும் அரேஞ்ச் பண்ணல. அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பீரோ ஒரு ஓரம் கட்டிட்டு எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டுறேன். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.